இந்த வீடியோவில் நம்ம ப்ரெஷர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு Grundfos ப்ரெஷர் சுவிட்சோட செட்டப் இதுதான். ஸோ இதில் சென்டராக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பேஸ் பிளேட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேஸ் பிளேட்டை ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் ரெண்டு பிராஸ் ஸ்க்ரூ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு ஸ்கேல் இருக்கும். ஒன்று ரேஞ்ச், இன்னொன்று டிஃப்ரென்ஸ். ரேஞ்சுன்றது உங்களுடைய ப்ரெஷரோட வேல்யூ. அந்த ரெண்டு பிராஸ் ஸ்க்ரூ சொன்னதுங்களா, இதில் அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ளஸ் போட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூவில். ஸோ அது வந்து நம்ம ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ. ஸோ நீங்கள் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அதில் தான் பண்ண போகிறீங்க. ப்ரெஷரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ஜஸ்ட் டைட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் வந்து அதிகமாகும். லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரெஷர் குறையும். கீழே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸோட ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, அது வந்து உங்கள் பம்போட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் வந்து 1 இல்லைன்னா ஒரு 1.5 இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிஃபரன்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய பம்பு திரும்ப எவ்வளோ பார் அட்டைன் ஆனதுக்கப்புறம் நம்ம பம்பு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 4 பாரில் பம்பு கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா டிஃபரன்ஸ் 2ல் வச்சிங்கன்னா 4 - 2 திரும்ப 2 வந்ததுக்கப்புறம் ஆன் ஆகும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேல்யூவை ப்ரெஷர் கேஜில் நீங்கள் அக்யூரேட்டாக ரீட் பண்ண முடியும். ஏன்னா சுவிட்ச் வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். ஸோ உங்களுக்கு அதில் அக்யூரசி கிடைக்காது. நீங்கள் அங்கே செட் பண்ண வேல்யூவை ப்ரெஷர் கேஜில் நீங்கள் அக்யூரேட்டாக ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பம்ப் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது உங்களை நீங்கள் அங்கே என்ன ப்ரெஷர், அதாவது ரேஞ்ச் தான் உங்களுடைய ப்ரெஷர். ரேஞ்சில் நீங்கள் என்ன செட் பண்ணீங்களோ அந்த வேல்யூ இதில் ரீச் ஆனதும் உங்களுடைய பம்ப் வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ நாங்கள் செட் பண்ண வேல்யூ இங்கே கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போது டேப் திறந்த உடனே அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ ரீச் ஆனதும் நம்மளுடைய பம்ப் அகைன் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ குறைஞ்சிட்டே வருது. பம்ப் ஆன் ஆனதும் செட் பண்ண ப்ரெஷர் ரீச் ஆகும்போது உங்கள் பம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ உங்கள் பம்போட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பம்போட ரேஞ்ச் மேக்ஸிமம் 5 பார் கொடுக்கணும்னா ஒரு 4.5 வச்சுக்கிட்டிங்கன்னா பம்ப் அக்யூரேட்டாக ஆப்ரேட் ஆகும். எப்போவுமே மேக்ஸிமம் வைக்காதீங்க. தேங்க்யூ.